கும்பம் ராசி வாழ்க்கையில ஏன் தெரியுமா வாழ்க்கை முழுமைக்கும் கிடைக்காமல் பாதியிலே நின்று விடுகிறது. யாரிடம் பழகினாலும் அந்த ஒரு பழக்கமும் பாதியிலே நின்று விடுகிறது. பாதியிலே துண்டித்தும் விடுகிறது. இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் அலைந்த நாட்கள் கூட உங்களுக்குன்னு நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய எண்ணங்கள் வேறு உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். எண்ணங்களுக்கு பதில் கிடைக்காத நாட்கள் கூட உங்களுக்குன்னு நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க வேறு ஒரு உலகத்தில் இருக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா உங்களுடைய உடல் மட்டுமே தாங்க இங்க இருக்கும். உங்களுடைய எண்ணங்களும் நீங்க எப்பொழுதுமே அதிகமாக கனவு கண்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். அதனால உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுது பார்த்தாலும் கனவு கண்டு கொண்டே நீங்க இருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கை இதை விட நல்ல ஒரு நிலைமைக்கு எப்போ போகும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்போ முன்னேறுவோம் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கனவுகள், பல கேள்விகள் அனைத்துமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்பது போல உங்களுக்கே உங்கள் மீது நம்பிக்கை என்பது இல்லாமல் போயிருந்திருக்குங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்காமல் இருந்தாலும் சில அனுபவங்கள், சில பாடங்கள் உங்களை நிச்சயமாக நல்ல ஒரு மனிதர்களாக உங்களை எப்படி மாற்ற வேண்டுமோ அந்த அளவுக்கு மாற்றி கொடுத்திருக்குங்க. நீங்கள் பிசிக்கலாகவே இங்கே இருந்தாலும் ஆனால் மென்டலி என்பது நீங்கள் வேறொரு இடத்தில் இருப்பீர்கள். மன ரீதியாக வேறொரு இடத்தில் இருப்பீங்க. உடல் மட்டும் தாங்க இங்க இருக்கும். இந்த ஒரு ஃபீலிங் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களை விட்டு விலக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருப்பீங்க. சில உறவுகள், சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது இந்த மாதிரியான கனவுகள் உங்களை தேவையில்லாம உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரம்பத்தில் இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கை இப்போது இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காதுங்க. போக போக உங்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரிந்தது போல இறுதி வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. போக போக எல்லாமே மாறி உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நிச்சயமாக நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க இந்த ஒரு நேரத்துல அதிகமான நபர்களை நீங்க உண்மை என்று நம்பி வைத்திருந்திருப்பீங்க. நீங்க யாரையுமே ஈஸியா ட்ரஸ்ட் பண்ண மாட்டீங்க. உண்மையாக மனிதர்கள் என்று நீங்கள் எப்பொழுதுமே அவர்களை நினைக்கவும் மாட்டீங்க. ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் நீங்களும் எல்லாரையுமே நம்பி எல்லா விதமான விஷயங்களையும் கூறிக்கொண்டு எல்லாரிடமே சுத்தி கொண்டு இருந்த ஒரு மனிதர்கள் தான். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்துமே உங்களை மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக மாறியிருக்கும். அதனால நீங்கள் எதையுமே வெளியில் கூறாமல் மனதிற்குள் மட்டுமே வைத்துக்கொண்டு வாழ்ந்து வந்த நாட்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதனால நீங்கள் எதை பற்றியுமே வெளியில் கூறாமல் மனதிற்குள் மட்டுமே வைத்திருந்தீங்க. ஆனால் இந்த ஒரு தடவை நீங்கள் வைக்கக்கூடிய இந்த ஒரு உண்மை தாங்க சில விஷயங்கள்ல உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். அது ஆழமானதாக இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இனிமே விடையானது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பித்திருக்கும். உண்மை என்பது உடைந்து போன பிறகும் கூட அது உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுத்திருக்கும். அந்த ஒரு நேரம் தாங்க உங்களை எமோஷனலான சில விஷயங்கள்ல தள்ளி வைத்திருக்கும். சில மனிதர்களிடமிருந்து தூரமாக விலக்கியும் வைத்திருக்கும். ஆரம்பத்துல நீங்க எதுவுமே தெரியாமத்தான் இருந்திருப்பீங்க. ஆனா போக போக நீங்கள் எல்லாத்தையுமே தெரிந்து வாழ்க்கையில நம்ம இப்படி சில விஷயங்களை தள்ளி போட வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்க இருக்கவும் செய்வீங்க. உங்களுடைய நண்பர்கள் விஷயத்துல ஏன் தெரியுமா உங்களுடைய நண்பர்கள் உங்களிடம் பொய்யாக நடந்து கொண்டார்கள். நீங்க எப்பொழுதுமே உண்மையான நண்பர்கள் வேண்டும், உண்மையான உறவுகள் வேண்டும் என்று தேடக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க நடந்து கொள்வீங்க. ஆனா சில நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சில விஷயங்கள்ல நம்ப வைத்து இன்னும் சில விஷயங்கள்ல உங்களை காயப்படுத்தி கொண்டிருப்பாங்க. ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக அதனை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். அவர்கள் உங்களை ஆழமாக புரிந்து கொள்வது போல உங்களிடம் பழகி கொண்டிருந்தாலும் உங்களை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டிருக்க மாட்டாங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகள், உங்களிடம் பணம் என்பது போதுமான அளவுக்கு இருக்கும். அதனால உங்களிடம் பணத்தை எப்படியாவது ஈஸியாக வாங்கிவிடலாம் என்று நினைத்து நண்பர்கள் போல நடித்து உங்களை ஏமாற்றிய நபர்களும் இருக்கத்தாங்க செய்வாங்க. இந்த சில விதமான சில விஷயங்கள் தான் உங்களை இந்த ஒரு நேரத்துல அதிகப்படியான நபர்களிடமிருந்து தூரமாக போக வைத்திருக்கும். எல்லாருமே உண்மையான நபர்கள் கிடையாது. உண்மையான நபர்கள் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் வரவில்லை என்று கூறி நீங்களே சில விஷயங்கள்ல இருந்து தூரமாக போயிருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கு மாற ஆரம்பிக்கும். நீங்க மற்றவங்களைப் போல இந்த ஒரு நேரத்துல வெற்றி அடைய மாட்டீங்க.
உலகம் உங்களை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிக்கும். மற்றவர்கள் போல உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே இருக்காதுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் எப்பொழுதுமே மாறுபட்ட மனிதர்கள், விசித்திரமான ஒரு மனிதர்கள். மற்றவர்கள் போல உங்களுடைய வாழ்க்கையும் இருக்காது, உங்களுடைய தோல்விகளும் இருக்காது, உங்களுடைய வெற்றிகளும் இருக்காது, உங்களுடைய எண்ணங்களுமே இருக்காதுங்க. மற்றவங்களை விட எப்பொழுதுமே ஒரு படி மேலே போய் தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளும் நடக்கும், உங்களுடைய எண்ணங்களும் எல்லாமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த விஷயங்கள்ல நீங்க எப்பொழுதுமே வேற ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இந்த சில விஷயங்கள் தான் உங்களை இந்த ஒரு நேரத்துல வெற்றிக்கான ஒரு பாதையாக உங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். என்றால் என்ன, அதுல எப்படி நம்ம வெற்றி பெற வேண்டும் என எல்லாமே உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் மற்றவங்களை ஃபாலோ பண்ணி வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் கிடையாது. உங்களுக்குன்னு சில விஷயங்களை உருவாக்கி வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் என்பதை நீங்கள் இதற்கப்புறம் முழுமையாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வெற்றி என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உங்களுக்கு வித்தியாசமானதாக மாறிவிடும். நல்ல நல்ல மாற்றங்களையும் உங்களுக்குன்னு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு சில விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்குன்னு தெரியாமல் இருந்த விஷயங்கள் இனிமே உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்தி அதன்படி நீங்கள் அதனை செய்தும் வந்து பார்த்தால் போதும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். நீங்கள் எல்லாரையுமே இந்த ஒரு நேரத்துல ஆச்சரியப்படுத்த ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எப்போதுமே அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றம் சில நேரங்களில் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும். உங்களை நீங்களே இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீங்களே உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் சில அதிர்ச்சிகரமான சில விஷயங்கள் நடக்கும் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்திற்கு, எதிர்பார்க்காத ஒரு லெவலுக்கு உங்களை நீங்களே முன்னேற்றி கொண்டு போவீங்க. எல்லாருக்கும் உங்களை இந்த ஒரு நேரத்தில் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி முன்னேறுகிறீர்கள் என்பதை அனைவருமே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாரின் கவனமும் உங்கள் மீது இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட மற்றவர்களின் கவனம் உங்கள் மீது இருக்கும். இதுவரைக்கும் மற்றவர்களின் கவனம் உங்கள் மீது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்த ஒரு தவறு மூலமாகவோ, நீங்கள் செய்த ஒரு ரெக்கார்டு மூலமாகவோ உங்கள் மீது அனைவரின் கவனமும் வந்து விலக ஆரம்பித்திருக்கும். அதனால நீங்கள் எங்கு சென்றாலும், எந்த ஒரு வேலை செய்தாலும் அனைவரும் உங்களை உற்று நோக்கி கொண்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு மாதிரி தோன்றினாலும், ஆனால் அது உங்களுக்கு ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுது ஒரு பெருமையான ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்மைகளாக இருக்கும். ஆனா இது எல்லாமே நீங்க எதிர்பார்க்கிறதாக மட்டும் இருக்காது. இது ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இருக்கும். மொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய எதிர்காலம் என்பது இனிமே வெளிச்சத்திற்கு நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்குங்க. நீங்க எதிர்காலத்தை பற்றி இருந்த டவுட் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே தீர ஆரம்பிக்கும். உங்களுடைய டவுட் பண்ணிய நேரங்கள் அனைத்துமே இருந்திருக்கும். அது அனைத்திற்கும் இனிமே தீர்வானது கிடைக்கும். வாழ்க்கையில இனிமே நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பல கேள்விகளுக்கு இனிமே முடிவானது நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. இப்போது உங்களுக்குன்னு சில விஷயங்கள்ல ஒரு தெளிவானது உருவாகும். உங்களுடைய எதிர்காலங்கள் இந்த ஒரு நேரத்துல தெளிவானதாக மாறும். நல்ல ஒரு நிலைமைக்கு போவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எல்லாமே கிடைக்கும். தன்னம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக மாறி விடுவீங்கங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட மற்றவர்களின் கவனம் உங்கள் மீது இருக்கும். இதுவரைக்கும் மற்றவர்களின் கவனம் உங்கள் மீது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்க செய்த ஒரு தவறு மூலமாகவோ, நீங்க செய்த ஒரு ரெக்கார்டு மூலமாகவோ உங்கள் மீது அனைவரின் கவனமும் வந்து விலக ஆரம்பித்திருக்கும். அதனால நீங்கள் எங்கு சென்றாலும், எந்த ஒரு வேலை செய்தாலும் அனைவரும் உங்களை உற்று நோக்கி கொண்டே இருப்பாங்க. அது